பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், இவெல்லாம் இத்தனை நாள் வந்துட்டாலாம், இவெல்லாம் ஃபைனலிஸ்டா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வின்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு புதுசாக அப்சரா அண்ட் ரம்யா 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அண்ட் இதில் ரம்யா யாரை சொல்கிறாங்கன்னா சாண்ட்ரா. ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கூட ஒன்றா இருக்கும்போது ஓகே ரொம்ப நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாண்ட்ரா வந்து ரம்யா போகும்போது என்னதான் அழுதுருந்தாலும் ஐயோ ரம்யா போயிட்டா நீ நான் யார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அமித் கிட்டே யார்ட்டே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ரம்யா எங்கேயும் பேசுவா, அந்த டீம்லையும் போய் பேசுவா, அவளை நம்பக்கூடாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வீட்டுக்குள்ளே நம்ம ஒருத்தரை நம்பிட்டு பழகி அவங்க வெளியே போய் பார்க்கும்போது ஓ நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கியா அப்படின் போது அந்த வெறுப்பு இருக்கும் இல்லையா, என்னை நம்ப வச்சு நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்ற வெறுப்பை வன்மத்தை இந்த இடத்துல காட்டுறதுக்கான நேரம் இது. தன்னை நல்லவங்களா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இப்போ ரம்யாவாகட்டும் இல்லை வெளியே போனவங்க எல்லாருமே இப்போ வியானாலும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நான் போனதுக்கு இவங்க ஒரு காரணம் அப்படின்றத அந்த வன்மத்தை மறுபடியும் கொட்டிட்டு இருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது எப்படி போகும் அப்படின்னா, ஹே பாவம்பா அவங்க 6 பேருக்கு ஓகே ஏதோ ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க மேலே அனுதாபம் தான் வரும். இப்போ சாண்ட்ராவை வந்து நம்மளோட வியானா ரொம்ப பேசினாங்க, லைக் அவள் வந்து நடிச்சு வந்துட்டா, ஊர் கிளவி சீரியலில் நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, கிறிஸ்டபர் முஞ்சி என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இது சேனலே வந்து ஓகே வியானா இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். வியானா இவ்வளோ ஹேட்ரட் வந்து சாண்ட்ரா மேலே அதுவும் கடைசி நேரத்தில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அவங்க வந்து இதை பண்ண சாண்ட்ராக்கு ஒரு பக்கம் ஆதரவு ஏறிக்கிட்டே இருக்கும். லைக் நீ யார் பேசுறதுக்கு, நீயே இந்த வீட்டில் தகுதி இல்லாமல் தான் போனேன். இப்போ அவங்க சபரியை சொல்கிறாங்க வியானா இவெல்லாம் எப்படிப்பா வந்தா ஷப்பா அப்படின்னு. வியானா நீங்கள் பேசுங்க, கெட்ட வார்த்தையில் கூட பேசுங்க வியானா, ஆனால் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது இந்த பாட்டு பாடுறது இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க வியானா, அது வந்து ரொம்ப கிரிஞ்ச் டு த கோர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா சபரியாவது இந்த வீட்டில் ஓகே அவர் கேம் விளையாண்டாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாயிட்டார், பார்வதியோட அந்த அடிபட்டுருச்சு அப்படின்றதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் காணாமல் போயிட்டார் மனுஷன், என்ன பண்ணாருன்னே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் டிடிஎஃப்லாம் சூப்பராக விளையாண்டார். இந்த கேமு உங்களுக்குள்ளே இருக்கிற மனித தன்மையை உடச்சி உங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் எதிர்பார்க்குது. ஆனால் அதையும் தாண்டி அந்த மனுஷன் நான் டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கிற தகுதியே எனக்குள்ளே இருந்தாலும் எனக்கு என்னோட மனிதன் தான், எனக்குள்ளே இருக்கிற அந்த மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு மனுஷன் வந்தார். அவங்க அம்மாவும் அக்காவும் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எங்கள் சபரி வந்து அந்த கார்லேருந்து இறங்காமல் இருந்தால் தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும், தன் கண் முன்னாடி ஒருத்தங்க விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று மொட முடியல அப்படின் போது அவனாலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவன் இறங்காமல் இருந்தால் தான் நாங்கள் ஆச்சரியப்படுவோம், ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் சபரி இப்படி தான் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சபரி தன்னோட கேமை தான் விளையாடி இருக்கார். வியானாவை மாதிரி ஒரு லவ் கேம் விளையாடலை. ஓகே கொஞ்ச நாள் நம்ம திவாகர் கூட ட்ராவல் ஆகும், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்கு ஒரு கிறுக்குத்தனமான ஃபேன் பேஸ் இருக்குது, அதை கூட நம்ம ட்ராவல் ஆகும், அடுத்து கொஞ்ச நாள் எஃப்ஜே கூட லவ் கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி எந்த கேமும் சபரி விளையாடல. ஸோ வியானாக்கு பேசுகிற தகுதியே கிடையாது. அவங்க 2-3 நாளாக வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இதில் பயமே என்ன அப்படின்னா, அவங்க திவ்யா கூடவே இருக்காங்க அண்ட் திவ்யாவும் இவங்க கூட நல்லா க்ளோஸாக இருக்காங்க. அந்த வீட்டில் திவ்யா தான் இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. ஓகே நம்ம தான் இருக்கிறோம், நம்ம தான் செஞ்சாகணும். இப்போது முதல்லலாம் டீம் இருக்கும், யார் யாருக்கு என்னென்ன டீம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருத்தங்க குக்கிங் டீமில் இருப்பாங்க, ஒருத்தங்க வெசல் வாஷிங் கிளீனிங் அப்படின்றத அவங்கவுங்க வேலைன்றதை கரெக்டாக பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின் போது யாருமே அந்த பொறுப்பெடுத்து பண்ண மாட்டாங்க. இப்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஒர்க்கை அசைன் பண்ணி கொடுத்துருந்தா அந்த ஒர்க்கை அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே பண்ணலாம் அப்படின் போது யாருமே பண்ண மாட்டாங்க. அண்ட் திவ்யா தான் மேக்ஸிமம் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் திவ்யா தான் சமைக்க தெரியும், பட் திவ்யா தான் நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யா அது எதுவுமே கம்ப்ளைண்ட் தான் சொன்னதில்லை. ஓகே சாண்ட்ரா வரமாட்றா, அரோரா வரமாட்றா, நான் மட்டும் தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு ஓகே இருக்க போகிறது கடைசி வாரம், இதில் எதுக்கடா சண்டை போட்டுட்டு ஏன் வேலையை நான் செய்கிறேன்டா அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் வியானா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க. எல்லாரும் இப்படி தான் உட்காந்துருப்பீங்களா, இந்த வீட்டில் யாரும் வேலை செய்ய மாட்டீங்களா, ஒருத்தரே தான் சமைக்கணுமா, அப்படியே ஊர் கேள்வி மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கதை பேசிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு. ஹே என்னம்மா உனக்கு பிரச்சனை, நீயாம்மா பண்ணுற, திவ்யா தானம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு தெரியும்ல, ஓகே யாருமே வேலை செய்யலை, அந்த இடத்துல திவ்யா வேலை செய்கிறாங்க, யாரையுமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் நடுவில் இந்த கிரிஞ்சு வியானா உள்ளே வந்துட்டு அவங்க மட்டும் தான் வேலை செய்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் குக் பண்ணுறீங்க, பாருங்கள் திவ்யா நீங்கள் மட்டும் பண்ணால் போதுமா, அந்த சாண்ட்ரா வரமாட்டாங்களா அப்படின்னு இவங்களை ஏற்றி விட்டு அது திவ்யா பக்கம் திரும்புது. என்ன அப்படின்னா, ஓ திவ்யாவே வேலை செய்வாங்களாம், அப்புறம் திவ்யாவே சொல்லி காட்டுவாலாம், நான் மட்டும் தான் வேலை செய்கிறேன், நான் மட்டும் தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி காட்டுவாலாம் அப்படின்ற மாதிரி
அது திவ்யா பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இந்த வியானாக்கு இந்த வேலை? ஸோ திவ்யா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதை அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க வியானா. ஏன்னா திவ்யா எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஆனால் வியானா அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் குக் பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, மற்றவங்களாம் ஊர்க்கிழவி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின் போது உன்னையா வேலை செய்ய சொன்னது? உனக்கு வேலை செய்யணும்னா நீ கூப்பிட வேண்டியதானே. இப்போ திவ்யாக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூப்பிட வேண்டியதானே. அவங்க யாரையும் கூப்பிட மாட்டாங்களாம், அவங்களே வேலை செய்வாங்களாம், அப்புறம் அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்ற மாதிரி பேர் வருது. அது எதுக்கு? திவ்யா பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வியானா ஒரு நிமிஷத்தில் காணாமல் போக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ராவை கடைசி நேரங்களில் வந்து திட்டுற மாதிரி திட்டி சாண்ட்ராக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் மைலேஜ் ஏற்றி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி ரம்யா. ஸோ ரம்யாலாம் வந்து இந்த அன்பு கேங் கனி கேங்கை விட்டு போய் சாண்ட்ரா கூட சேர்ந்தாங்க. ஏன்னா ஓகே இந்த கேங்கில் இருந்தால் நம்ம அடிப்பாங்க நினச்சி அந்த கேங் போனாங்க. அங்கேயும் போய் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்றது வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ டெஃபினட்டாக சாண்ட்ராவை தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் ரம்யா சொல்கிறதும் உண்மை தானே. இந்த டாப் 6க்கு டிசர்விங்கே கிடையாது சாண்ட்ரா. முதல் வாரங்கள் பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கோபமாக இருந்தாங்க. பிரஜின் போனதுக்கப்புறமா ஒரு சிம்பத்தி ட்ராமா ட்ரை பண்ணாங்க. வீடே அப்போஸ் பண்ணுது, நான் தனியாக நிற்கிறேன்ற மாதிரி ஒரு ட்ராமா ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் சாஃப்ட் அண்ட் செட்டில் இப்போ எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு பிடிக்காத விக்ரம் கிட்ட பேசிக்கிறாங்க. சுபிக்ஷா கிட்ட போன வாரம் நல்லா கனெக்டடாக இருந்தாங்க. லைக் அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. இந்த வீடு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும், பட் உண்மையாக எந்த இடத்துலையுமே எனக்கு சாண்ட்ரா தெரியல. கேமில் எந்த பெருசாக இன்வால்மெண்ட்டும் அவங்க காட்டினது கிடையாது. இந்த வீட்டில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி. ரொம்ப கன்னிங்கான பர்சன் தான் சாண்ட்ரா. ஸோ டாப் 6க்கு அவங்க டிசர்விங்கே கிடையாது. அப்சரா அவங்க ஒரு கியூட்டி பை, அவங்களாம் யார் மேலேயும் வருமானத்தை கக்க மாட்டாங்க. பட் டாஸ்க் அப்படி கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக நம்மளோட இவர் பிரவீன் வந்துட்டு அரோராவை சொல்கிறார் போல இருக்குது. இவெல்லாம் எப்படா வந்தா அப்படின்னு. சீரியஸ்லி அரோரா முதல் 50 நாட்கள் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. டே செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தாண்டா உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் அரோரா இருந்தது. பட் அதுக்கப்புறம் அரோராவோட க்ரோத் எல்லாம் வேற லெவல் க்ரோத். அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஹே எப்படிமா இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சனா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லா டாஸ்க்லையும் 100% கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இந்த ப்ராப்ஸ் வச்சு இந்த சாங்லாம் உப்பு கருவாடு அப்படின்ற ஒரு சாங்லாம் அவங்க ஆடினாங்க. அப்போல்லாம் அவங்க எனர்ஜி பார்க்கும்போது செம்ம வைபாக இருந்து பார்க்குற நமக்கே வந்து சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு பண்ணுறது அப்படின்னு பார்க்க வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்குமே அரோராவோட பார்ட்டிசிபேஷன் ஆகட்டும், அது கேம் ஆகட்டும், இல்லை மற்ற நேரங்கள் அவங்க பேசுகிறது, அவங்க கவுண்டர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவங்க கலாய் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ அப்படி அரோராவோட க்ரோத்தும் பெரிய க்ரோத் தான். ஸோ 50 டேஸ் ஒன்றுமே பண்ணலை. லைக் அவங்க இப்போ எப்படி துஷார் வந்துட்டு கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தாரோ அந்த மாதிரி அந்த டைமில் போயிருந்தாங்கன்னா அரோரா நமக்கு வந்து ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ட், அவங்க ஒன்றுமே பண்ணலைன்ற மாதிரி தான் தோணும். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இடத்துல இந்த வீடு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எதுனாலும் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் பேசுறது, கேமை அழகாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அவங்களோட மெச்சூரிட்டி சூப்பர். பட் அந்த முதல் டேஸில் அவங்க பார்க்கும்போது பிரவீன் இருக்கும்போதெல்லாம் அரோரா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. துஷார் கூட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். பட் இப்போ அரோராவோட க்ரோத் வேறு லெவலில் இருக்குது. அதுதான் பிரவீன் சொல்கிறாரு இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு. பட் வினோத் திவ்யாவெல்லாம் யார் சொன்னாங்களா அப்படின்னு தெரியல. அந்த இது நமக்கு இன்னும் லைவ்ல வரல, பார்த்தா தான் தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா தான் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா வினோத் வந்து இன்னுமே அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. கிரிட்டிசிசம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம். பட் நீங்களாம் ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி இப்போ நேற்று அவர் பிரவீன் ராஜெல்லாம் பேசினார் இல்லையா, டே 33 நாளில் போயிட்டு நீயெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு. சார் உங்களை பேசுதா சார் செய்வாங்க, நீங்கள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமே தவிர அதை நீங்கள் அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. லைக் இப்போ நீங்கள் இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எதையுமே வெளி உலகத்தில் ஃபேஸ் பண்ணலை, நீங்கள் ரொம்ப சேஃபாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. அவங்க வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணி நிறைய கிரிட்டிசிசம் பார்த்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்திருக்கலாம். நமக்கு கிடைக்காத இடம் இவனுக்கு இருக்கே அப்படின்ற வன்மத்தில் கூட வந்திருக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து அவங்க மூஞ்சிக்கு நேரம் நீ எல்லாம் பேசலாமா, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா, 33 நாள் இருந்து நீ பேசுறீ அப்படின் போது அவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். நீங்கள் வெளி உலகத்தை பார்க்காம உள்ள ரொம்ப சேஃபாக இருந்த நபர், அவங்க வெளி உலகத்தில் 1008 வார்த்தைகள், நீ இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம், உன்னை விட இவன் இன்னுமே பண்ணலை, இவெல்லாம் உள்ளே இருக்கா, உன்னை தூக்கிட்டாங்களே அப்படின்ற பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள வருத்தங்கள் இருக்கும். அதை அவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும். பட் அதை நீங்கள் பேசி அவங்கள கலாய்ச்ச விதம் தான் நல்லாவே இல்லை. அண்ட் திவ்யா ரொம்ப போல்டான பொண்ணு. எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் அட்ரஸ் பண்ணுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கேட்பாங்க. அதே நேரத்தில் யாருக்கு ஒரு நாளும் அது சாண்ட்ரா தனக்கு வந்து துரோகம் பண்ணுற சாண்ட்ராவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி நிற்பாங்க. சபரி அழுதாலும் போய் நிற்பாங்க. கமருதீன் போய் காலில் விழும்போதும் கம்மு அப்படின்னு போய் நின்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை போல்டாக அட்டன் பண்ணுறாங்க அதே அளவுக்கு அன்பாகவும் இருப்பாங்க. டாஸ்க்கும் நல்லா பண்ணுறாங்க. இந்த கேஷ் பாக்ஸ்க்கு டாஸ்க் வைக்கிறாங்க இல்லையா, மணி பாக்ஸ்க்கு, அதுக்கெல்லாம் கூட டாஸ்க்கை நல்லா பண்ணாங்க. டிடிஎஃப்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டாங்க. ஸோ வினோத் தான் ஆக்சுவலி டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஓட்டிங்கில் அந்த மனுஷன் எப்படி தான் லீடிங்கில் இருக்காருன்னே தெரியல. பட் அவரை விட திவ்யா டிசர்விங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வியானா கூட இருக்கிற திவ்யாவோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.